ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராப் பண்ணுறது, அதில் இருக்க கண்டென்ட்லாம் எடுத்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான மாடியூல் பார்த்திங்கன்னா beautifulSoup. அதை பிப்பில் போய் beautifulSoupனு BS4 இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இது ஏற்கனவே இருக்குது எனக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இது சிஸ்டத்தில்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் BS4னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மாடியில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக மாடியில் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் BS4 அதுலேருந்து நான் நினச்சி போகிறேன்னா beautifulSoupங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி தான் நான் வெப்சைட் கண்டென்ட் எடுக்க போகிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஸோ ஃப்ரம் BS4 இம்போர்ட் அதுலேருந்து கேபிட்டல் B beautiful கேபிட்டல் S soup அஸ் இது எவ்வளோ பெருசாக எழுத முடியாது. ஸோ அஸ் பின்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். பி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் இது எரர் வருதான்னு. பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை. ஸோ இப்போ அடுத்தால வந்து ரெக்வஸ்ட் மாடியூல். ஏற்கனவே நம்ம ரெக்வஸ்ட் மாடியூல் பற்றி பார்த்துருக்கோம். ரெக்வஸ்ட் மாடியூல் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பேஜோட HTML கோடை நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இம்போர்ட் ரெக்வஸ்ட் அஸ் இதை ஆர்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த எரருமே இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். HTML அதுக்கு நம்ம எந்த வெப்பேஜை ஸ்க்ராப் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கலாம். இது அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஸ்க்ராப்பி 2ன்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எஸ்ஏ நேச்சரை பற்றி உள்ள ஒரு எஸ்ஏ வெப்சைட்டுக்குள்ளே இந்தியா செலிப்ரேட்டிங்.com போயிருக்கோம். பார்த்திங்கன்னா இது எஸ்ஏ. ஸோ இதில் இருக்க கண்டென்ட் பார்த்திங்கன்னா அந்த நேச்சர் பற்றி இருக்க எஸ்ஏ. இப்போ இதோட சோர்ஸ் கோடை பார்க்கணுன்னா சிம்பிளாக சிஸ்டம்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் போயிடலாம். இதே ஆண்ட்ராய்டுனா வியூ மைனஸ் சோர்ஸ் கோலன் வச்சு லிங்க் கொடுத்திங்கன்னா இப்போ இந்த பேஜோட HTML கோடு நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். வெப்பேஜில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதான் அதோட HTML கோடு. இதை நம்ம அதுக்கு முன்னாடி இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் மாடியில் யூஸ் பண்ணி நம்ம அந்த HTML கோடை எடுத்துடலாம். செலக்ட் ஆல். நம்மளுக்கு இந்த வியூ சோர்ஸ் தேவையில்லை, அதனால் இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இதை அவ்வளோத்தையும் கட் பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்க்ராப்பி 2. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து HTMLனு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் HTML கோடை ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ r.getங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த வெப்பேஜோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு HTML தேவைனால .txt கொடுத்தா HTML வந்துடும். txt. இப்போ நம்ம HTML பிரிண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த வெப்பேஜோட HTML இங்கே HTMLல ஸ்டோர் ஆகிருக்கும். பிரிண்ட் HTML. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்த அதே HTML கோடு தான் ஃபுல்லும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதை beautifulSoupல பாஸ் பண்ணி இதை அப்படியே அதில் இருக்க கண்டென்ட்லாம் எடுக்க போகிறேன். நான் நினச்சி பண்ணால் இப்போ ஒரு சூப்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சூப் ஈக்குவல் டு beautifulSoup பின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம HTML கோடை பாஸ் பண்ணணும். HTML அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை இப்போ வெப்சைட்டை எந்த இது HTML கோட்னால HTML கொடுக்கணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஈக்குவல் டு HTML XHTML அப்படி எந்த இதோ அதை கொடுக்கணும். ஸோ நம்ம HTML தான், அதனால் பாஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட். இது என்ன செய்யணும்னா சூப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சூப் எந்த எரரும் இருக்கா. அதுக்கு முன்னாடி இதை நம்ம கமாண்டாக மாற்றிக்கலாம். இந்த HTML கோட் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதே வெப்சைட்டு HTML கோட் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ இதை சூப்பை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு கண்டென்ட்டை ஸ்க்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். HTML டேக் அதுக்கு முன்னாடி இதை நான் சேவ் பண்ணணும், இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும். சேவ் பண்ணியாச்சு.
இப்போ வாங்க பார்த்திங்கன்னா இதில் நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேராகிராஃப்னால மேக்ஸிமம் பி டேக்கு, ஹெட்டிங் டேக்கு, H3 ஓரளவுக்கு பேசிக்காக HTML தெரிஞ்சாலே போதும். இதுக்கு ரொம்பலாம் ஒன்றும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் டேக்கு, பேராகிராஃப்குள்ளே H3 நேச்சர் SA2 இது வந்து ஹெட்டிங் 3. ஸோ அதுக்குள்ளே பேராகிராஃப் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி அவுட்புட்டில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போது நம்ம இந்த சூப்புக்குள்ளே தான் இப்போ அந்த HTML கோடு இருக்குது. நம்ம அப்போ பிரிண்ட்டு சூப் டாட் நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும், பேராகிராஃப் டேக்கை கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபைண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் எதை கண்டுபிடிக்கணுமோ இந்த டேக்கு, அந்த டேக்கோட நேமை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்ம இந்த HTML கோடு தேவையில்லை. ஸோ இது என்னச்சுன்னா ஃபஸ்ட்டு நிறைய HTML கோடு இருக்குது, நிறைய பி டேக் இருக்குது. அதில் எது அக்வயர் ஆகுதோ அந்த பி டேக்கை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வரும். பார்த்திங்கன்னா ஃபைண்ட் வெரி சிம்பிள் அண்ட் எஸ்ஏ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி அண்ட் நேச்சர் பிரிங் ஸோ க்ரியேட்டிவிட்டி. இதான் இருக்கிற பேராகிராஃப் டேக்கு நம்மளுக்கு அதான் இப்போ அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா அந்த பேஜோட டைட்டில் பிரிண்ட் பண்ணலாம். சிம்பிளாக பிரிண்ட்டு டைட்டில் டேக்கை பிரிண்ட் பண்ண போகிறோம். சூப் டாட் டைட்டில்னால் டைட்டில் டேக் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா. பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்துட்டு எஸ்ஏ ஆன் நேச்சர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஸ்டூடெண்ட். இதான் அந்த வெப்சைட்டோட நம்ம டைட்டில். இப்போ அந்த டைட்டில் டேக் இல்லாமல் வரணும், அந்த டெக்ஸ்ட் மட்டும் வேணால் சிம்பிளாக .txt கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேக் இல்லாமல் வெறும் டைட்டில் மட்டும் வரும். பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஆன் நேச்சர் அண்ட் சில்ட்ரன் ஃபார் ஸ்டூடெண்ட்டு. இப்போ இதில் இருக்க பேராகிராஃப் அவ்வளோத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா ஃபைண்ட் ஆல் மெத்தட் எல்லா பேராகிராஃப் டேக்கையும் ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். அதை ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம இதை ஐட்ரேட் பண்ண ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ இன் ஃபைண்டு ஒரு அண்டர்ஸ்கோர் ஆளுங்கிற மெத்தட் கால் பண்ண போகிறேன். டபுள் கோட்டேஷனில் எதாவது பி டேக்கு, அது மட்டும் இல்லாமல் இது சூப் டாட் ஃபைண்டு தான், சூப்பில் இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். சூப் டாட் ஃபைண்ட் ஆல் கோலன் வச்சுக்கலாம். இது ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அந்த லிஸ்ட்டை ஒவ்வொன்றா ஐ லூப் யூஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட்டு ஐ டாட் அதில் இருக்க டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு தேவை, டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு எம்டி லைன் பிரிண்ட் ஆகட்டும். அப்புறம் நம்மளுக்கு நீட்டாக எஸ்ஏ பார்க்க க்ளீனாக இருக்கும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கம்ப்ளீட் எஸ்ஏ நம்மளுக்கு அவுட்புட்டில் இங்கே வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஏ அவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏயில் அது பி டேக் மட்டும் தான் வந்துருக்கு. மற்ற மேபி லீவ் ஆன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளானட் எர்த் விச் வாஸ் இதே தான் அங்கேயும் இருக்குது. நம்ம வேணால் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ரன் பண்ணுவோம். வியூ சோர்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் நம்ம அந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பி டேக் இதான் இருந்துச்சு, நம்மளுக்கு இதான் அவுட்புட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வில் ஒன் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இப்போ இதில் இருக்க இதெல்லாம் ஹெட்டிங் டேக்கு, ஸோ நம்மளுக்கு இவ்வளோ வராது. இதெல்லாம் H4 அதனால் லாங்காக இருக்குது. இதெல்லாம் H3. அப்போ ஹெட்டிங் டேக்கும் சேர்ந்து அவுட்புட்டில் வரணும்னா என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ க்ளோஸ் ஆகிடும். ஸ்க்ராப்பி 2 அப்படின்னா நினச்சின்னா அந்த இடத்துல இன்னும் இதுக்குள்ளே H3ன்னு கொடுக்கலாம். H3 இருந்தால் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். ஹெட்டிங் 3 என்ன டேக்லாம் என்ன இதெல்லாம் இருக்கோ அதில் உள்ள கண்டென்ட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா எஸ்ஏ நேச்சர் 2 நேச்சர் SA2 இதெல்லாம் H3யில் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம H4 கொடுத்தோம்னா ஹெட்டிங் 4. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டேக் வேணுமோ அந்த டேக்கை ஈஸியாக அதில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஏ நேச்சர் ஃபார் சில்ட்ரன் இந்த ஒன்று தான் H4ல் இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் H3லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்க லிங்க் எடுக்குன்னா நம்ம ஆங்கர் டேக்கில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் லிங்க் யூஸ் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்து பார்ப்போம். ஆங்கர் டேக் முதல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆங்கர் டேக் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லுமே லிங்க் தான். அப்போ இதில் லிங்க்கோட வெப்சைட்டோட அந்த லிங்க் வேணும்னா டெக்ஸ்ட் வேண்டாம், மொத்த டேக்கை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டேக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹரிஃப் ஏக்குள்ளே ஹரிஃப்குள்ளே தான் நம்ம அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ண ஆனால் இதில் வந்து ஹரிஃப்குள்ளே ஆஸ்னால் அதே இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல இந்த டேகுக்குள்ளே தான் இருக்குது, ஏ டேகுக்குள்ளே தான் ஹரிஃபுங்கிறது இருக்குது. அப்போ சிம்பிளாக a.i.get எதை கெட் பண்ணணும், நம்மளுக்கு ஹரிஃபை பிரிண்ட் பண்ணணும், HREF. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த லிங்க்கை மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். பார்த்திங்கன்னா கரெக்டாக வெப்சைட்டில் இருக்க மொத்த லிங்க்கையும் நம்ம தூக்கியாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ லிங்க்குமே வந்துட்டு இதான் சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணி பார்த்தோம். சில நேரத்துக்கு ஏ டேக்குள்ளே ஹரிஃப் இல்லைன்னா நம்ம நன்னான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லா டேக்கு ஏ டேக்குள்ளேயும் ஹரிஃப் இருக்குது. அப்படி ஏ டேக் வந்து சில நேரத்துக்கு நன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஏ டேக்குள்ளே ஹரிஃப் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணால் நல்லது. இல்லைனா நம்மளுக்கு அவுட்புட்டில் எரர் வரும். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. எப்படி பியூட்டிஃபுல் சூப் வச்சு ஒரு பேஜில் இருக்க கண்டென்ட்லாம் எடுத்து ஸ்க்ராப் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதை வச்சு அப்படி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நண்பா.